ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொல்லையில் கிடக்கிற மிதிப்பாவை தாங்க பறிக்க போகிறோம். இது கிராமங்கள்லலாம் அதிகமாகவே கிடைக்குங்க. வேலி ஓரங்களில் தான் நிறையா படர்ந்து கிடக்கும். செடியெல்லாம் நல்லா நிறைய கிடக்கு, பூக்களும் நிறையா இருக்குது. இன்றைக்கி நிறைய பாவக்காய் பறிச்சிட வேண்டியதான்னு போய் பார்த்தா பாவக்காவே இல்லைங்க. என்னன்னே தெரியலை, பிஞ்செல்லாம் நிறையா விட்டுருந்தாலும் 2 நாள் கழித்து வந்து பார்த்தா எல்லாமே கருவி போய் தாங்க கிடக்குது. சரி, இருக்கிறத பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டேங்க. அங்கங்கே அவ்வளோ நேரம் தேடி தேடி ஒவ்வொரு காயாக பறிச்சுக்கிட்டு இருக்குங்க. கொடியெல்லாம் அடம்பாக இருக்கிறதுனால உள்ளே ஒவ்வொரு காய் இருக்கிறதும் தெரிய மாட்டேங்குதுங்க. காயெல்லாமே பழமாகிற அளவுக்கு ஆயிடுதுங்க உள்ளேயே கிடந்து. அப்படியே நம்ம பறிச்சுக்கிட்டு நம்ம வாழை மரத்துலேயும் வாழைத்தார் போட்டிருந்ததுங்க, அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் திரும்பி நம்ம ரோஸ் மல்லிங்க அதை வச்சு 2 வருஷம் போல் ஆகுது. இப்போ தான் பூவே பூக்க முட்டு வச்சு. எந்த சீசன் வந்தாலும் நமக்கு காய்ப்பு மாறாததுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் மட்டும்தான். சுண்டைக்காய் நிறையா காய்ச்சிருந்தது. போன வாரம் தான் கொஞ்சம் பறித்தோம், இப்போயும் நிறையா காய்ச்சிருந்தது. அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டோங்க. உச்சி கிளைகளெல்லாம் நல்லா பெரிய பெரிய சுண்டைக்காயும் கீழே இருக்கிறதெல்லாம் சின்னதாகவும் தாங்க இருந்தது. அதான் பார்த்து பார்த்து பறிச்சுக்கிட்டு இருந்தோம். இதில் வேறு எறும்பு வேறு நிறைய கூடு கட்டி இருந்ததுங்க. எறும்பெல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிறதையும் பறித்து எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. கடைசியாக நம்ம பறித்த காயெல்லாம் இது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.